ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த புனித வெள்ளி செய்திக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவராய் கர்த்தர் இதே போல ஒரு நாளில் நமக்காக அவர் பலியான ஒரு நாளை இந்த நாளில் நாம் நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி, அவரே நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியிடப்பட்டார். எதற்காக பலியானார்? நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்த தேவனா இருக்கிறார். நாம் பலியாக வேண்டிய அந்த இடத்தில் அவர் சிலுவையில் பலியானார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் ரோமர்ல வாசிக்கிறபடி, ஆமேன். பாவம் செய்தவர்கள் நம் தேவ மகிமை இழந்து போனோம். ஆதாம் ஏவாள் அன்றைக்கு தேவன் சொன்ன கட்டளையை கை கொள்ளாததினால் அவர்களுக்கு மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது, அவர்களை அவமானம் சூழ்ந்து கொண்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்து இலைகளை தைத்து தங்கள் குண்டு பண்ணி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பாவத்தின் சம்பளம் மரணம் மாத்திரமல்ல, பாவம் ஒரு மனிதனுக்கு இகழ்ச்சியை உண்டாக்குறது. பாவத்தினால மனிதர்கள் பலவிதமான கஷ்டங்களூடாய் போய் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தினூடாய் மனிதர்கள் எல்லாராலும் இகழப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் அந்த பாவத்தை நமக்கா ஏற்றுக்கொண்டார். அந்த கள்ளர்கள் மத்தியில் இவரும் ஒரு கள்ளனை போல அவர் அடிக்கப்பட்டார். அந்த 2 கள்ளர்களும் ஒருவேளை தவறு செய்திருந்தார்கள். ஆனால் இவரோ பாவமற்றவர். நமக்காய் அவர் அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று ஏசாயா 53 வாசிக்கிறோம். அவர் எதற்காய் பலியிடப்பட்டார்? எதற்காய் இந்த சிலுவையை அவர் சுமந்தார்? நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படியாக, பாவங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படியாக, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போன நம்மளை உயிர்ப்பிக்கும்படியாக, பாவத்து நிமித்தம் நமக்கு வருகிற அவமானங்கள், நிந்தைகள், அதனால் வரக்கூடிய ஆசீர்வாத குறைவுகள், அதனால் வரக்கூடிய சாபங்கள், அதனால் வரக்கூடிய வியாதிகள், அதனால் வரக்கூடிய வறுமைகள், அதனால் வரக்கூடிய தரித்திரங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக நம்ம தேவாதி தேவன் அந்த கோரமான சிலுவையை நமக்காக ஏற்றார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினார். இந்த சிலுவையினால நம்மளை பரிசுத்தப்படுத்தினார். இந்த சிலுவையினாலே நம்மளை நீதிமன்றங்களாய் மாற்றுவார் என்று சொல்லி நாம் ரோமர் 5:1 வாசிக்கிறோம். அந்த நம் தேவனை நம்பும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் எனக்காய் பலியானார். அவர் எனக்காய் ரத்தம் சிந்தி அவர் இந்த கோர சிலுவை எனக்காய் ஏற்றார். அவர் மரித்து எனக்காய் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நாம் கர்த்தருடைய சிலுவையை நம்பும் பொழுது, அவர் நமக்காய் பண்ணின தியாகத்தை நினைத்து நம்முடைய இதயத்தில், தேவனே உம்மை என்று யாரும் என்னை ரட்சிக்க முடியாது, நீர் ஒருவரே என்னை ரட்சிக்க வந்த தேவனா இருக்கிறீர் என்று சொல்லி நாம் அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த பாவத்து நிமித்தமாக பலவிதமான அவமானமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு அசுத்த கிரியைகள் உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானுடைய வல்லமை, அவருடைய ரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எப்படிப்பட்ட பாவத்துல சிக்கியிருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார். அவர் விடுவிக்கும்படியாக உங்களுடைய பாவங்களை அவர் தாமே தம்முடைய சரீரத்துல சுமந்திட்ட தேவனா இருக்கிறார். அந்த பாவங்கள் மீது வரக்கூடிய எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றார். இன்றைக்கு மனிதன் பாவம் செய்து அவனுடைய மனது குற்ற மனசாட்சி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனமான ஒரு பாவி என்று சொல்லி தற்கொலை செய்து மடிந்து போகிறதை பார்க்கிறோம். எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய ரத்தம் நம்ம எல்லா விதமான செத்த கிரியைகள் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஏதாவது பாவம் செய்து குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், அவருடைய ரத்தம் இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவருக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை தகுதிப்படுத்துகிறது. அவருடைய ரத்தத்தினால இந்த நாள்ல உங்களுக்கு வாழ்வு உண்டாகிறது. நீங்கள் மரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பாவத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அன்பின் தேவன் இந்த நாள்ல உங்களை கூவி அழைக்கிறார். மகளே என்னிடத்துல வா, மகனே என்னிடத்துல வா, நான் உனக்கு ஒரு விடுதலை தரட்டும், என் ரத்தத்தினாகிய விடுதலை தரட்டும் என்று சொல்லி அவர் இந்த நாள்ல உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். இந்த நாள்ல மனிதன் அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் பல்வேறு வியாதிகள்ல பாதிக்கப்படுறதை பார்க்கிறோம், டிப்ரெஷன்ல பாதிக்கப்படுறதை பார்க்கிறோம், மனநிலை பாதிக்கப்படுறதை பார்க்கிறோம். ஆனால் ஆவியான தேவன் இந்த நாள்ல நமக்கு குற்ற மனசாட்சியிலிருந்து அவருடைய ரத்தம் நமக்கு விடுவிக்கக்கூடியதா இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதா இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை குற்ற மனசாட்சியிலிருந்து பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை ஊழியம் செய்ய தகுதிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று ரோமர்ல நம்ம வாசிக்கிறபடி, ஆமே, நம்முடைய தேவாதி தேவன் அவருடைய ரத்தத்தினாலே நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய தலைகளில் அந்த முள்முடி சூட்டப்பட்ட அந்த கிரீடம் வைக்கப்பட்டதினால்
இந்த நாள்ல மனிதனுக்கு உண்டாகிற எல்லா மன குழப்பங்களிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். மன சஞ்சலங்களிலிருந்து, சமாதானமற்ற நிலைமைகளிலிருந்து அவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த சிலுவையிலே சிந்த ரத்தத்தினாலே அவருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமேன். ஒருவேளை நீங்க ஒரு சமாதானமற்ற ஒரு சூழலில் இருக்கலாம். இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனைகளை யார் எனக்காய் சால்வ் பண்ணுவார்கள்? இன்றைக்கு என் கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறோமே, எங்க 2 பேருக்குள்ள யாரு சமாதானத்தை கொண்டு வருவார்? என் குடும்பம் இன்றைக்கு பிரிந்திருக்கிறதே, என் தாயோட பேச முடியல, என் தகப்பனோட பேச முடியல, என் சகோதரோட பேச முடியல. இந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் இந்த நாள் உங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறார். இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டியது அப்படிப்பட்ட சமாதான தேவனை நீங்கள் நம்பும் பொழுது அந்த சிலுவையிலே விழுந்த ரத்தம் உங்கள் மேல் விழுகிறது. அந்த சிலுவையின் ரத்தத்தினால உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் டாக்டரிடம் போய் பணம் செலவழித்து தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கிறார். ஏனால் அவர் தலையில சிந்தின அந்த ரத்தம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் விழுகிறது. அந்த சிலுவையின் ரத்தத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, பிரிவினைகளை நீக்குகிறது. குடும்பத்துல காணப்படுகிற கணவன் மனைவி பிரிவினைகளை நீக்கிறது. பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு இடையில காணப்படுகிற பிரிவினைகளை நீக்கிறது. சகோதர சகோதரிகளாக இருக்கிற பிரிவினைகளை நீக்கிறது. ஆமேன். அவருடைய ரத்தம் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அடுத்ததாக அவருடைய ரத்தம் நம்ம எல்லா விதமான தீங்குக்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடனில் தங்குவான். ஆமேன். அவருடைய ரத்தத்தின் கீழாய் நீங்கள் வரும் பொழுது, கர்த்தாவே உங்க ரத்தத்தின் கீழாய் நான் வருகிறேன், என்னுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் என்னை கழுவி சுத்திகரியும், என்னை உம்முடைய பிள்ளையை மாற்றும் என்று நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தம்முடைய ரத்தத்தினால உங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அவருடைய ரத்தத்தினாலாகிய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டா இருக்கிறது. சங்கீதம் 91 வாசிக்கிறோம், வேரோடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கிறார். ஆமேன். அவருடைய நிழலுக்குள்ளாய், இந்த சிலுவை நிழலுக்குள்ளாய், அந்த ரத்தத்தின் நிழலுக்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் உங்களை சூழ்ச்சி பண்ணி உங்களுக்கு எந்த விதமான தீங்குகள் செய்ய முடியாது. ஒருவேளை சத்ருவால வரக்கூடிய எல்லா தீங்குகளுக்கும், சத்ரு மறைவாய் வைத்த எல்லா கன்னிகளுக்கும் அவர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். சத்ரு என்ன பிளான் போட்டாலும் ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், அந்த ஆவி மண்டலத்தில் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் நிழலுக்குள்ளாய், இந்த சிலுவை நிழலுக்குள்ளாய், அவர் ரத்தத்து நிழலுக்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது அவர் சாத்தானுடைய எல்லா கன்னிகளுக்கும் அவர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா கொள்ளை நோய்க்கும் அவர் உங்களை விலக்கி விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எந்த வியாதையும் அணுகுவதில்லை, எந்த பொல்லாப்பும் நம்மளுக்கு நேரிடுவதில்லை. ஒருவேளை உலகத்துல நாம் பார்க்கிறோம், புதிதான வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிதான வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வியாதிகள் நம்மளை தொடுமா என்றால், நம் சிலுவை நிழலில் இருக்கும் பொழுது அந்த வியாதிகள் நம்மளை தொடுவதில்லை. ஏனால் உன்னதமானவருடைய நிழல், சிலுவையின் நிழல் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. சத்துருவுடைய தந்திரங்களுக்கு, சத்துரு கொண்டு வருகிற அழிவான திட்டங்களுக்கு, சத்துருவுடைய கண்ணிகளுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கிறதா இருக்கிறது. எல்லா கொள்ளை நோக்கி விலக்கி பாதுகாக்கிறதா இருக்கிறது. வாதை கூடாரத்தை அணுகாதபடி பொல்லாப்புகளுக்கு விலக்கி பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சிலுவையினால வரக்கூடிய பாதுகாப்பை நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இந்த வேலையில சங்கீதம் 91 கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும், வலது புறத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் அது அணுகாது. நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வியாதியால பாதிக்கப்படலாம், வலது பக்கத்துல இருக்கிறவங்க பாதிக்கப்படலாம், இடது புறத்துல இருக்கிறவங்க பாதிக்கப்படலாம், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, எத்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு வியாதிகள், தீங்குகள் வரலாம். ஆனால் ஏன்னா அவர்கள் சிலுவை நிழலில் இல்லை, நாம் சிலுவை நிழல்ல அவருடைய ரத்தத்தின் நிழலில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான பாதிப்பு நம்மளுக்கு வருவதில்லை. அவர் ரத்தத்தினாலாகிய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒருவேளை நீங்க பயந்து போல, அந்த உலகத்துல வரக்கூடிய வியாதிகள் என்னை தாக்குமோ, எனக்கு வயதாகி கொண்டே போகிறது, இந்த வியாதிகள்னால சீக்கிரத்துல நான் மரித்து போவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒருவேளை வெளியில சொல்லக்கூட முடியாதபடி என்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி நிமித்தமாக நான் பயந்து நடுங்கி கொண்டிருக்கேன் சொல்வீர் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வியாதிகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கிறார். அந்த வியாதியை உண்டாக்குன பயத்திலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குன தேவனா இருக்கிறார். அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்து நம்மை நீதிமானாக மாற்றி அவர் நம்முடைய வியாதிகளை சிலுவையில சுமத்தித்தார் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். ஆமேன். அவர் உங்களை பாவங்கள சுத்திகரித்து உங்களை நீதிமானாய் மாற்றி உங்களை வியாதிகள்லாம் இன்னைக்கு சுகமாக்கி அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களால் உங்களை முடிசூட்டுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 103 வாசிக்கிறோம், எல்லா நோய்களையும் அகற்றி போட்டு
உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குற தேவனா இருக்கிறார். கழுகுக்கு சமானாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த வியாதிகள்னால நீங்கள் மறுத்து போவதில்லை. இந்த வியாதிகள் நிமித்தமாக உங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் அணுக போவதில்லை. அதற்கு பதிலாக அந்த வியாதியிலிருந்து கர்த்தராகிய தேவன் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் விடுதலை போல இருக்கலாம். ஆனா ஆண்டவரை கர்த்தர் இந்த வேளையில உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் கொடுக்கிற விடுதலை நிரந்தரமான விடுதலை. கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் கொடுக்கிற விடுதலை நிரந்தரமான விடுதலை. அந்த நிரந்தரமான விடுதலை அவர் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். குமாரன் நம்மளை விடுதலாக்கினால் மெய்யாவே விடுதலாவீர்கள். ஆமே. அவருடைய ரத்தம் நமக்கு சுகத்தை பெற்று தருகிறதா இருக்கிறது. அதனால எகிப்தியர்கள் மாண்டு போனார்கள். ஏனால் எகிப்தியர்கள் என்னுடைய மூத்த பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள். அவருடைய நிலைக்கால்களில் இயேசு கிறிஸ்துடைய பஸ்கா ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படவில்லை. அதற்கு மாறாக இஸ்ரவேலர் ஒவ்வொருடைய வீட்டு நிலைக்காலிலும் ஒரு ரத்தம் பூசப்பட்டிருந்தபடினால் அந்த மரணத்தின் தூதன் இஸ்ரவேலருடைய வீடுகளுக்குள்ள வர முடியவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல உங்கள் மேல் கர்த்தருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை மேல கர்த்தருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறபடியால் உங்களை எந்த தீங்கும் அணுகுவதில்லை, எந்த வியாதியும் அணுகுவதில்லை, எந்த பொல்லாப்பும் அணுகுவதில்லை, எந்த வாதையும் அணுகுவதில்லை. ஆமென். அவருடைய ரத்தத்தினால நமக்கு பாதுகாப்பு, அவருடைய ரத்தத்தினால வியாதியிலிருந்து விடுதலை, அவருடைய ரத்தத்தினால நமக்கு சமாதானம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் எதுவா இருந்தாலும் இந்த சிலுவையின் ரத்தம் உங்களை எல்லா விதமான பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறது, வியாதிகளிலிருந்து விடுதலையாக்குறது, சமாதான குறைச்சல்களிலிருந்து உண்டாக்கி சமாதான குறைச்சல்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பு நித்தியமான ஒரு மீட்பு. நாம் நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாக நம்மை அழைத்த தேவன். இந்த நாளில் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தேவனைக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அவருடைய ரத்தத்திற்காக நன்றி சொல்லுங்கள். அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானோம் என்று சொல்லி நாம் எபேசியர்ல வாசிக்கிறோம். ஆமேன். தேவனுடைய ரத்தத்தினாலே நாம் அவரோடு கூட பேசும்படி, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படி, அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை அவருடைய ரத்தம் நம்மளுக்கு பெற்று தந்திருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவருடைய ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதாய், சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஏசாயா 53 துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமேன். நீங்கள் ஒருவேளை போய்கொண்டிருக்கிற பாதைகள் துக்கம் நிறைந்த பாதைகளா இருந்தாங்க. என் பிள்ளை நினைத்து எனக்கு துக்கமா இருக்கிறது, கணவனை நினைத்து துக்கமா இருக்கிறது, மனைவி நினைத்து துக்கமா இருக்கிறது, எங்க அம்மா அப்பாவை நினைத்து துக்கமா இருக்கிறது என்று சொல்லி என்ன விதமான துக்கமா இருந்தாலும் அவர் துக்கங்களை சிலுவையில சுமந்து தீர்க்க தேவன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று யோவான் 16:20 வாசிக்கிறோம். ஆமேன். துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அந்த சிலுவையின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் ரத்தத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நாள்ல ஆண்டவராய் கர்த்தர் அவர் நம்மளுக்கு தந்த ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல அந்த சிலுவையின் அன்பு நம்மளை ஏவி எழுப்புகிறதா இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளை, கர்த்தர் நம்ம எப்படி ரட்சித்தார், நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், மற்றவர்களால இகழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை அவர் தூக்கி எடுத்து அவர் ரத்தத்தினால கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றி ஊழியம் செய்ய வைத்த தேவன். இந்த நாள்ல அப்படியாக கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லுவோம். அவர் சிலுவையிலிருந்து நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை, கிடைத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாய் சொல்லும் பொழுது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் பண்ண தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசப்பா, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உங்களுடைய ரத்தத்தினால எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது அப்பா, சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது அப்பா. ஆண்டவரே, சமாதானமற்ற சூழ்நிலைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதப்பா. சுவாமி, நீர் எங்களுக்காக அப்பா சிலுவையில பாடுகளை ஏற்றீரப்பா, எங்கள் துக்கங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீரப்பா. இந்த நாளில் நம்முடைய சிலுவையிலிருந்து வரக்கூடிய அப்பா எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிப்பார்களாக. கர்த்தாவே, ஒருவேளை பாரம்பரியமாய் சாபங்கள் யாரெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அந்த சாபங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கூட விடுதலை கொடுக்கிறாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்ன தேவன் அப்பா. ஆமென். தேவன் எங்களை நேசிக்கிறபடினால் இந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்பண்ணீரே. ஒருவேளை பாரம்பரிய சாபங்களால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலை விடுதலையாக்கி ஆண்டவரே, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர்கள் இருக்கிறபடி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீர் என்ற வசனத்திற்கு
எல்லா சாபங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி உடைய பிள்ளைகள் நித்தியமான ஆசீர்வாதங்களை சொந்தத்துக் கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.